சமூக ஊடகங்களில் இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஐநா பயணம் மற்றும் சிறப்புரை குறித்த டாப் 10 விஷயங்கள். இன்று இடைத்தேர்தல் வருது, எப்படியாவது தன் கட்சியை தலைப்பு செய்திகளில் வர வைக்கணும்னு எல்லா கட்சியும் அலையுது. இந்த நேரத்தில் தன் அமைப்பை விடவும் தமிழ் இனத்தின் நலனே பெரிது என்று ஐநாவுக்கு புறப்பட்டு செல்லவும் ஒரு பெரிய மனசு வேணும். 2. டெல்லியில் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக மீனவர்களுக்காக தனியாளாக போர்க்கொடி தூக்கினார். தருமபுரியில் ஏரியை தூர்வாரியது, ராமேஸ்வரத்தில் நெடுவாசலில், சென்னையில் என்று நாளொரு போராட்டம், பொழுதொரு ஆர்ப்பாட்டம். இந்த பரபரப்பிலும் அசதி பெறாமல் 10 மணி நேரம் விமான பயணம் வேறு. நள்ளிரவில் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் ஐநாவில் உரையாற்றும் ஒரு விடாமுயற்சி வேண்டும். 3. உரையின் முக்கிய அம்சங்களாக தொடக்கத்திலேயே எம்பி மற்றும் முன்னாள் இந்திய சுகாதார அமைச்சர் என்ற அறிமுகம் வேறு. இதை செய்ய நிறைய துணிவு வேண்டும். எந்த பின்புலமும் இல்லாத தனிநபர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு வரலாம். இத்தனை பெரிய பொறுப்புகளில் உள்ள நபர் பேசினால் இந்திய அதிகார வர்க்கம் கொடுக்கும் அழுத்தம் தெரிந்தும் அந்த சுமையை ஏற்று பேசுவது சாதாரண காரியமல்ல. இந்த அரசு இயங்கும் உளவியல் கொஞ்சமேனும் புரிந்தவர்கள் அதை நன்கு அறிவார்கள். உயிருக்கு பயப்படாமல் பிரதமர் வீடு முன்பு அதி உயர் பாதுகாப்பு பகுதியில் தர்ணா செய்தது போல ஐநாவில் இந்தியாவையும் இலங்கையும் ஒரு சேர தோலுரிக்க ஒரு தில்லி வேணும். 4. ஆன் பிகாஃப் ஆஃப் 78 மில்லியன் தமிழ் பீப்புள் என்றார். என்ன ஒரு வார்த்தை! இந்தியா என்கிற நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர் என்ற தனித்த இனம், அதற்கென்று தனிப்பட்ட பிரச்சனைகள், அதற்காக தனியாக போராட்டம், அதற்காகத்தான் ஒரு தமிழனாக இந்த உரை என்பதை இரத்தின சுருக்கமாக சொல்லவும் ஒரு திறமை வேணும். 5. இனப்படுகொலை, ஜெனோசைட் என்ற பதத்தின் உள்ளார்ந்த அரசியல் புரிந்தவர்கள் அதை எவ்வளவு பெரிய தலைவர் ஒரு பன்னாட்டு அவையில் சொல்வதன் கனத்தை உணர்வார்கள். முக்கியத்துவமற்ற தனிநபர்கள் பேசி செல்வது போல அல்லாமல் முன்னாள் இந்திய அமைச்சராக ஐநாவில் தமிழர்களுக்கு நேர்ந்தது இனப்படுகொலை என்று பேசவும் ஒரு தைரியம் வேண்டும். 6. ஐநாவின் ஆணையரின் அறிக்கையையே மேற்கோள் காட்டி இலங்கையை தோலுரித்தது அருமை. டிப்ளமசியின் முதல் படியே எதிரியை தனிமைப்படுத்தி மற்ற அனைவரையும் தன் பக்கம் நிறுத்துவதுதான். நிச்சயமாக இதை செய்ய நிறைய ராஜதந்திரம் வேண்டும். 7. எதிர்க்கட்சியின் தீர்மானமாக பார்க்காமல் தமிழக மக்களின் ஜனநாயக தேர்வான சட்டமன்றத்தின் 3 தீர்மானங்களை மேற்கோள் காட்டி தானும் தமிழக இறையாண்மைக்குள் நின்று அரசியல்வாதியாக அல்லாமல் இனத்தின் குரலாக பேசுவதெல்லாம் எத்தனை அரசியல் தலைவர்களால் செய்ய முடியும்? வயதில் இளமையானாலும் இப்படி சிந்திக்க ஒரு முதிர்ச்சி வேண்டும். 8. 600க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்களை கொன்று குவிக்கும் அகங்காரம் இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும் அதை தடுக்கும் வக்கற்றதாக இந்திய முப்படைகள் இருப்பதையும் பன்னாட்டு அரங்கில் போட்டு உடைக்க ஒரு தனி ஆளுமை வேண்டும். 9. பன்னாட்டு விசாரணை இந்த மொத்த பிரச்சனையின் தீர்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தனித்தமிழ் ஈழம் பன்னாட்டு விசாரணையின்றி சாத்தியமே இல்லை. இதை அழுத்தி பதிவு செய்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று எந்த தமிழர் தலைவரும் ஐநாவில் இதுவரை பேசாததை பேச ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டும். 10. எல்லாவற்றையும் விட தமிழர்கள் யாருக்கும் அடிமை இல்லை. செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற தன்னாட்சி அதிகாரம் உள்ள தமிழ் இனத்தின் தேசத்தை உருவாக்க பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் தான் தீர்வு என்பதை பன்னாட்டு அவையிலேயே ஒரு இந்திய முன்னாள் அமைச்சர் என்பதை எல்லாம் தூர எறிந்து துணிந்து பேச நாடி நரம்பு ரத்தமெல்லாம் நான் தமிழன் என்ற உணர்வு நிச்சயமாக வேண்டும். எந்த பத்திலும் வராத ஒரு முக்கியமான புள்ளியை இப்போது சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு அதை எப்படி அடுத்த ஒரு வருடத்திற்கு விளம்பரம் செய்வது என்று ஓட்டு கணக்கு போடாமல் திரும்பவும் தமிழகம் வந்து இறங்கி அடுத்த நொடியே மீண்டும் ஒரு போராட்டத்தில் குதித்து விடுவார். அதையெல்லாம் செய்ய தன்னலமற்ற போராட்டம் கூட வேண்டும். வாய் மட்டும் பேசும் தலைவர்கள் மத்தியில் இவரது செயலே உறக்க பேசும். நன்றிகள் கோடி. உண்மையான தமிழனாக. சமூக ஊடகங்களில் இருக்க